நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமனிதர், அது மட்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல் மைண்டை எல்லாத்துக்கும் போதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நமது இஸ்கானுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம். ஹரே கிருஷ்ணா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்கள் சேனலில் இணைஞ்சிருக்கீங்க, மிக்க நன்றி. சுவாமி இப்போ பார்த்துருக்கோம், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி பார்த்துருக்கோம், பங்களாதேஷில் இந்த மாதிரி இஸ்கானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. கேட்டால் ஹிந்துஸ் நீங்கள் பரப்புறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அவர் மேலே கேஸை போட்டு நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து சுவாமி? கருத்து அப்படின்னு கேட்குறது எப்படின்னா, சில நாடுகளில் இப்போ நாங்கள் இஸ்கான் அமைப்பு இன்னைக்கு 160 நாடுகளுக்கு மேற்கொண்டு இருக்கிறதே 190 200 நாடு தான் இருக்குது. அது ஐநா சபையிலேயே 216 நாடுகள் இருக்கு. அதில் 160க்கும் தோறப்பட்ட நாடுகளில் நம்மளுடைய இஸ்கான் அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்டில், அல்லது சொமாலியா, மாலாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப புவர் கண்ட்ரீஸ் இன் ஆஃப்ரிக்கான்னு சொல்லக்கூடிய நாடுகள்லையும் இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரம் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஏன் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய தெஹ்ரான் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் இஸ்கானினுடைய பக்தர். அவர் வீட்டில் இன்றைக்கி ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா நாடுகளிலும் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காமல் பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் இஸ்கான் அமைப்பினுடைய முக்கியமான குறிக்கோள். இப்போ இந்த நாடுகளில் போய் பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள் எந்தவித மதம் சார்ந்தது அல்ல. அதில் மதம் சார்ந்த எந்த விஷயங்களும் இல்லை. இந்து மதம் அப்படின்ற எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்ற விஷயங்கள், அதனுடைய பிரதிபலன் தான் இந்த நாடுகளில் மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அவங்க இது வெறும் இந்து மதம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏதோ மத மாற்றமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் எல்லாரும் அந்த புத்தகத்தை படிப்பதோ அல்லது பக்தர்களாக மாறுவதோ அல்லது அங்கே ஒரு பெரிய இஸ்கான் அமைப்பை ஆரம்பிக்கணுன்ற எண்ணமோ தோன்றாது. இப்போ அதே தான் பங்களாதேஷ்லையும். பங்களாதேஷில் என்ன அப்படின்னா, 1947 ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்குது. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கும்போது 25-26% இந்துக்கள் வாழ்கிறாங்க. 1971 பாகிஸ்தான்லேருந்து விடுதலை எடுத்து கொடுக்குறோம், நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ 1971 வரும்போது அவங்களுக்கு 18% இந்துஸாக மாறுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கணக்குப்படி 6-7% தான் இந்துக்கள் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், தொடர்ந்து கடந்த ஒரு 80-70 ஆண்டுகளாக அவங்க இந்துக்கள் வாழக்கூடிய மக்கள் புலம்பெயர்த்தோ அல்லது அவங்களுடைய அட்டுழியங்களுக்கு தாங்க முடியாமலோ அந்த நாட்டை விட்டு வெளியேறியோ அல்லது சில பேர் உயிரை மாய்த்து விட்டோ பல பேர் இறக்குறாங்க. மதம் மாறி நடக்குது. அது நம்மளுடைய கலாச்சாரத்தை அந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் எப்போதுமே இருந்ததில்லை. அதான் சனாதன தர்மத்தினுடைய மிக உயரிய எண்ணம், மிக உயரிய தாக்கமும் கூட. நாம் போய் இன்னைக்கு ஈரான்லேயோ சொமாலியாலோ நீங்கள்லாம் இந்துக்களாக மாறணும்னு கத்தியை வச்சோ அல்லது ஏதோ ஈட்டியை காட்டியோ மாற்ற வைக்கல. நாம் என்ன சொல்கிறோம், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஆத்மா சம்பந்தமான விஷயங்கள் பகவத்கீதையில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து படித்து உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். அப்போ அவங்க எடுத்து பார்க்குறாங்க, இவங்க சொல்கிறது உண்மையோன்னு புரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். இதுதான் சனாதன தர்மத்துக்கும் மற்ற தர்மங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அங்கே என்ன நடந்தது, பங்களாதேஷில் போன வருடமே ஒரு சின்ன ஊரில் இருந்த இஸ்கான் கோயிலை ஒரு பெரிய கும்பல் தாக்க வந்தது. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருந்தக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி அவர் எப்படியாவது விக்கிரகங்களை காப்பாற்றி விட வேண்டும்னு அவங்களுக்கு போராடி பார்த்தார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தனி நபராகவோ ஒரு 3-4 நபர்களாக உட்கார்ந்து ஒரு 100 பேர் 200 பேரை சமாளிப்பது கஷ்டம். அவருடைய உயிரை மாய்த்து விட்டாவது இந்த விக்கிரகங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சார். உயிரை மாய்த்தும் விட்டார், பகவானுக்காக உயிரையும் விட்டார். போன வருஷம் அவரை என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்த பக்கத்தை குடத்தை தூக்கி போட்டுட்டு அந்த விக்கிரகங்களை சூறையாடிட்டு சென்றாங்க. இது போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் நீங்கள் பார்க்குற அதே விஷயம், சொன்ன விஷயம் அதுதான். நம்மளுடைய இஸ்கானினுடைய ஒரு உப தலைவராக இருந்தவர் இந்த மாதிரி இந்துக்கள் எல்லா இடத்தையும் தாக்கப்படுறாங்க. குறிப்பாக அந்த சிட்டகாங்கிற ஒரு இடத்துல என்னன்னா இந்துக்கள் அதிகம், அங்கே தான் இருக்கிறதுலே மாகாணத்தை இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தாக்கங்கள், முஸ்லீம்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாம் இந்துக்கள் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒன்று கூட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய மதத்துக்கு எதிராக கிளம்பிடுவார்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில், இதெல்லாம் அரசியல் தானே, இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் அதான் நடந்து கொண்டிருக்கு. நம்ம ஊர்லேயும் என்ன அப்படின்னா, அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே ஆன்மீகத்துக்குள் எப்போது அரசியல் வருகின்றதோ அப்போது ஆன்மீகம் பின்னாடி போயிடும். ஏன்னா அரசியல்ன்றது என்ன, குறிப்பாக எவ்வளவு ஓட்டு எனக்கு இருக்குது, எனக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா யார் எந்த ஜாதியை பிடிக்கலாம், எந்த மதத்தை பிடிக்கலாம், இந்த மதத்தை பிடித்தால் அவன் வெற்றி பெற முடியுமா? அதற்கு மதமும் அவனுக்கு முன்னாடி நிற்காது, தர்மமும் நிற்காது, அவங்க நூல்கள்லேயே சொன்னது கூட அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்காது.
ஏன்னா அரசியல்னால பணத்தை கொடுத்தோ பதவிக்காகவோ வேற ஏதோ ஆசைக்காகவோ பல பேரை வந்து எழுச்சி ஏற்படுத்தி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டவர் தான் அந்த சின்மயதாஸ். அவர் வந்து கைதாகி இன்றைக்கே கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆச்சு, சிறையில் தான் இருக்கார். அவருக்கு வந்து ஜாமீன் கூட கொடுக்கறதில்ல. ஏன்னா அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், என்ன அப்படின்னா, நான் நிறைய நாடுகள் பிரயாணம் செஞ்சுருக்கேன். நான் வந்து முன்னாடி பேங்க்கில் மேனேஜராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 60-70 நாடுகளுக்கு போயிருக்கேன். எல்லாம் நான் வந்து ஒரு பெருமைக்காக சொல்லலை, ஒரு தற்பெருமைக்காகவும் சொல்லலை. இந்தியா மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் டெமோக்ரஸி எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் சொல்லுவது அமெரிக்காவில் கூட இப்போ கூட வருது, எல்லாம் பாருங்கள், இந்த US எய்ட் சம்மந்தமான விஷயங்கள் வருது. எல்லாமே நம்ம என்ன நடத்தி கொள்கிறோம் அப்படின்னா, நம்மளது நாடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது, மற்ற நாடுகள்லாம் நன்றாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் த அதர் சைட்பாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதே தான் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கு. நம்ம நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர்கள் குறிப்பாக அமெரிக்கா போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா, கனடா போகலாமான்னு சொல்லி தவறான வழியிலையோ நல்ல வழியிலையோ போய் அங்கே போய் இடம்பெயர்த்து புலம்பெயர்த்து போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம நாட்டை போல ஒரு சாத்வீகமான இடம், அமைதியான இடம், எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ராக்டிசிங் ஒன்ஸ் ஓன் ரிலீஜியன் இங்கே தான் இருக்குது. அது வந்து மற்ற நாடுகளில் குறைவாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. அதில் பங்களாதேஷில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு வந்து நாங்கள் வந்து தொடர்பில் இருக்கோம், இன்றைக்கும் தொடர்பில் தான் இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த சிட்டகாங்கில் இருக்கக்கூடிய இப்போ அந்த சின்மய் கிருஷ்ணதாஸ் கைதானதுக்கு அப்புறம் அதை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபரை நான் வந்து தொலைபேசி மூலமா பேசியிருந்தேன். நான் சொல்லுவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கோயிலை போர்டை கழட்டி கோயிலை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளில அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உள்ள கோயிலுக்குள்ள ஒரு பில்டிங் மாதிரி அது. அந்த பில்டிங்கில் 140 சாதுக்களும் பிரம்மச்சாரிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் வெளியில் வந்தே கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. உயிர் அச்சுறுத்தல். வெளியில் நம்ம இருக்கோன்னு நினச்சா என்றைக்கு வேணால் வந்து பெரிய ஒரு கும்பல் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து போராடித்தான் நமது சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று விஷயம் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், சனாதன தர்மம் வந்து ரொம்ப ரொம்ப சாத்விகமான விஷயம், பொறுமையாக போகக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாது மிரண்டால் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு, அது வந்து உண்மையிலேயே ஒரு சாத்விகமான ஒரு விஷயம்தான். தர்மத்தை பேணி காப்பதற்கு தான் சனாதன தர்மம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளாகவே. ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுது, நம்ம காலகட்டத்தில் நம்மளுடைய தர்மத்தை காப்பதற்கு ஹனுமானை போல சில நபர்கள் தேவை, சத்திரியர்கள் தேவை. ஹனுமான் வந்து எதுக்கு லங்கையை வந்து தீ வைக்கணும்? அவன் தீ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக வைக்கிறான் அப்படின்னா, நமது ராமனையும் சீதையும் குறை சொல்லி விட்டார்கள் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் வைக்கிறான். எதற்காக போய் வானரங்கள் போய் சண்டையிட்டு எல்லா அசுரர்களையும் வந்து உயிர் அளிக்கணும்? நாமும் சாத்விகமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் இல்லையா? ஆகலை. இதே தான் மகாபாரதத்தில் நடக்குது. எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு துரியோதன்ட்ட. 5 கிராமங்களை கொடுங்க, அந்த 5 கிராமங்களை கொடுத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் அவரும் சத்திரியர்கள் ஆட்சி செய்து சென்று விடுவார்கள்னு சொன்னான். அவன் என்ன பதில் சொன்னான்? 5 குண்டூசி விழுகிற இடம் கூட கொடுக்க மாட்டேன் நான். இப்போ போருக்கு தயாராக வேண்டியது. போரில் யார் ஜெயித்தாலும் அவன் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, இது நடந்த விஷயங்கள். ஏன்னா இதிஹாசம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதிஹாச. இத்தினா இப்படி, இவ்வாறு, ஹாச அப்படின்னா நடந்தது. அதுதான் இதிஹாசம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே. அப்போ இதுதான் இதிஹாசம், இது வரலாறு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நம்மளுடைய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவைப்பட்டால் நம்மளுடைய தர்மத்தை பாதுகாப்பதற்கு நம்ம துணிவை முதல்ல பயன்படுத்தணும். துணிவு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி. 4 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம பயந்துடுறோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் பாதுகாப்பார், நாம் வணங்குகின்ற தெய்வம் பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை முதல்ல உண்டாகணும். நான் அன்றைக்கி அடிக்கடி சொல்லுவேன், இந்த காலத்தில் நம்மளுடைய கொரோனா காலத்தில் யார் நமக்கு ஆக்சிஜன் கொடுத்தது? இன்றைக்கி நீங்களும் பேசி கொண்டு இருக்கோம், இந்த 5 நிமிடம் பேசுகிறோம். எவ்வளோ தடவை நீங்கள் மூச்சு இழுத்து விட்டீங்க? ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை மூச்சு விட்டுருவீங்க, சரிங்களா? 5 × 72 350 தடவை ஆக்சிஜன் எடுத்துட்டீங்க. யார் கொடுத்த ஆக்சிஜன்? உங்களுடைய நியூஸ் சேனலில் இருக்கவங்க கொடுத்தாங்களா? இல்லை ஏதாவது விஞ்ஞானி வந்து கொடுத்தாரா? அல்லது கார்பரேஷன் கொடுத்ததா? அல்ல அரசு கொடுத்ததா? மத்திய அரசு, ஒன்றிய அரசு, ஏதோ ஒரு அரசு பேர் சொல்கிறீங்களே, எந்த அரசு கொடுத்தது? அல்லது ஐநா சபை கொடுத்ததா? யாரும் கொடுக்க முடியாது. அது நம்ம எப்போ பார்த்தோம்? கொரோனா போது பார்த்தோம்.
நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக பாதுகாப்பார். ஆனால் அவர் பாதுகாப்பார் நம்ம அமைதியாக உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நாம் ஏதாவது எஃபர்ட் எடுத்தால் தான் கடவுள் பாதுகாப்பார். அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த பங்களாதேஷ். சுவாமி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுவாமி. உங்களோட அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சுவாமி. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா.